وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை வழி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் நபி தோழியர்கள் கண்ணியமிகு இமாம்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் மீதும் என்றும் என் நிலையிலும் ஏற்படுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கருணையின் காரணத்தினால் இன்றைய தினம் அவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்ட முஸ்லீமாக அவனை தொழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவனை ஏகத்துவப்படுத்துவதற்காக கட்டி எழுப்பப்பட்ட அவனுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அழகிய சந்தர்ப்பத்திலே நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தாக்கி அவனை பயந்து வாழுகின்ற சமூகமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு மத்தியில் அறிவுரை கூறியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் உலகில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டுவதற்காகவும் அவருடைய வாழ்வை சிறப்பிப்பதற்கான சிறந்த வாழ்வியலை எடுத்துரைப்பதற்காகவும் இறைவனுடைய சட்ட திட்டங்களை பேசக்கூடியதாகவும் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆன்
அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இறை செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு 23 வருடங்களாக நபியாக இருந்த அந்த காலகட்டத்திலே சிறுக சிறுக காலத்திற்கு ஏற்றாற்போல் அந்த மக்களை பக்குவப்படுத்துவதற்காக, அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இறைவன் சிறுக சிறுக இருக்கின்றான். இவ்வாறு இறக்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆனிலே இறைவன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் பல செய்திகளை விரிவாகவும் பேசுகின்றான், சுருக்கமாகவும் பேசி அதன் மூலமாக பல படிப்பினைகளை ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு பலன் தரக்கூடிய விதத்தில்தான் அல்லாஹ் நமக்கு அதை வேதமாக கொடுத்திருக்கின்றான். அந்த வேதத்திலே பல அத்தாட்சிகளை, பல அருள்கொடைகளை, நாம் இருக்கக்கூடிய இந்த மார்க்கம்தான் உண்மையானது என்று எடுத்துரைக்கக்கூடிய பல சான்றுகளை ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதிலே ஒரு சான்று, நம்மோடு நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தகவல்களை பிற மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய விதமாக ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய நாவும் ஒன்று. அல்லாஹ் இந்த நாவை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஸஃபதைன், அல்லாஹ் நமக்கு தெளிவான முறையில் சுட்டி காட்டுகின்றான், இந்த மனித சமுதாயத்திற்கு நான் 2 கண்களை கொடுக்கவில்லையா, வ லிசானன் வ ஸஃபதைன், உதடுகளையும் நாவையும் கொடுக்கவில்லையா என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சுட்டி காமிக்கின்றான். இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய நேமத்துகள், அருள்கள், அத்தாட்சிகள், இதை நாம் எண்ணி பார்க்கலாம் என்று முடிவெடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய எல்லையை நம்மால் எண்ணி முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு அதிகமான அருள்கொடைகளை ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயம் பயன்பெறுவதற்காக, இந்த மனித சமுதாயம் பயன்படுத்துவதற்காக, இந்த மனித சமுதாயத்திற்கு பலன் உள்ளதாக உருவாக்கி கொடுத்திருக்கின்றான். அப்படி உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேமத்து தான், ஒரு அருள் தான் நாம் நம்முடைய தேவைகளை பிறரிடம் பேசுவதற்காக, பிறரிடம் கேட்பதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த நாவு என்பது. இந்த நாவின் மூலமாக நாம் எதை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ, நாம் யார் நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படிப்பட்ட பேச்சுகளை பேசக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் நம்மை விட்டு பிறர் விரண்டு ஓடுவதற்காக, நம்மோடு நட்பு பாராட்டாமல் இருப்பதற்காக சில அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசியும் இந்த நாவு என்ன செய்கின்றது, மக்களுக்கு மத்தியிலே பிரிவையும் ஏற்படுத்துகின்றது. இறைவன் எந்த வழிமுறையிலே இறை தூதர் மூலமாக இந்த நாவை பயன்படுத்த சொல்லியிருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் நாம் இதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கும். நாம பல உரைகளில் ஆரம்பத்தில் படிக்கப்படுகின்ற ஒரு 3 வசனங்கள், அதில் அஹ்ஸாப் என்ற அந்த அத்தியாயத்தினுடைய 71, 72வது வசனம் இறைவன் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ்,
நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தை, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நளினமானதாக, மக்களுக்கு பலன் உள்ளதாக, மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள், சொல்லுங்கள் என்று சொல்லி காமிக்கிறான். அப்படி சொல்லி காமிப்பதன் மூலமாக நாம் நம்முடைய வார்த்தைகளை திருத்திக் கொள்வதன் மூலமாக இறைவனிடத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதியும் ரப்புல் ஆலமீன் அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லி காமிக்கின்றான். யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், உங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் அந்த வார்த்தைகள் மூலமாக சீர் செய்யப்படும். நீங்கள் பேசக்கூடிய, நீங்கள் மொழியக்கூடிய, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் மூலமாக யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், உங்களுடைய காரியங்கள் சீராக்கப்படும். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். வமை யுத்தியுல்லாஹ் வ ரசூல் ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்கின்றார்களோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார்கள் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றான். நாம பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த சொற்கள் நம்முடைய காரியங்களை சீர் செய்யும் என்று ரப்புல் ஆலமீன் முதல் விஷயத்தை சுட்டி காமிக்கின்றான். பொதுவாகவே எடுத்துக்கோங்க, இந்த நாவின் மூலமாக மற்ற ஏனைய உயிரினங்கள், அது ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, பறவை இனங்களாக இருந்தாலும் சரி, பூச்சி இனங்களாக இருந்தாலும் சரி, எவைகளுக்கெல்லாம் இந்த நாவு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த நாவை வைத்து அது பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால், தான் உண்ணக்கூடிய உணவின் ருசியை அறிவதற்காக பயன்படுத்துகின்றது. அவைகளுடைய பேச்சை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு விதமான உயிரினங்களும் ஒவ்வொரு விதமான சப்தத்தை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அது துக்கமாக இருந்தாலும் சரி, அது ஆபத்தாக இருந்தாலும் சரி, அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, எல்லா சூழலிலும் அது எந்த மொழியில் எந்த ஓசையில் அதனுடைய சப்தத்தை வைத்திருக்கின்றதோ அந்த ஓசையில் தான் அது சப்தத்தை இடக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய, அன்றாடம் பார்க்கக்கூடிய காகமாக இருந்தாலும் சரி, அன்றாடம் பார்க்கக்கூடிய சேவல்களாக இருந்தாலும் சரி, அது மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன செய்கின்றது, இந்த நாவை வைத்துக்கொண்டு அதனுடைய உணவின் ருசியை அறிவதற்காக பெரும்பாலும் பயன்படுத்துகின்றது. ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் தான் இந்த நாவின் மூலமாக ருசியை அறிவதை போன்று நம்மிடம் பேச வரக்கூடியவர்கள், நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், நமக்கு முன்னால் இருக்கக்கூடியவரிடத்திலே எப்படி பேசினால் அவருடைய உள்ளமும் இறங்கி வரும், எப்படி பேசினால் அவர்கள் கோபம் கொள்ளுவார்கள், எப்படி பேசினால் அவர்கள் நம்மோடு நெருங்கி வருவார்கள் என்று எல்லாவற்றையும் அறிந்து அந்த நாவின் மூலம் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை செவிமடுத்து எதிரில் இருக்கக்கூடிய மக்களும் சில நேரங்கள் செய்வாங்க, சில ரியாக்ஷன், சில விதமான ஆக்கங்களையும் சில விதமான செயல்பாடுகளை நமக்கு முன்னால் காமிப்பார்கள். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத். நமக்கு பசிச்சா சாப்பாடு வேணும்னு கேட்டுருவோம். நமக்கு துக்கமாக இருந்தால் என்ன துக்கம் என்பதை மக்களுக்கு மத்தியிலே, அதிலும் குறிப்பாக நமக்கு நெருக்கமாக இவரிடத்திலே அந்த வார்த்தைகளை சொல்லி காமித்து, இதன் மூலமாக நான் என்ன செய்கிறேன், நெருக்கடியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். மற்ற உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மைகளெல்லாம் விட சிறப்பான முறையில் ரப்புல் ஆலமீன் இந்த நாவை கொடுத்து நமக்கு அதன் மூலமாக பல அத்தாட்சிகளை வெளிப்படுத்தி காமிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், ஒரு மனிதன் சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சுட்டி காமித்து,
இந்த விஷயத்திற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றாங்க, மையதுமனு தி மா பைன லஹ்யைஹி வமா பைன ரிஜ்லைஹி அதுமனு லஹுல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க, யார் தன்னுடைய தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பொருள் அந்த உறுப்பையும் தன்னுடைய 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பையும் யார் பாதுகாத்துக் கொள்வேன் என்று உங்களில் பொறுப்பேற்றுக் கொள்கின்றாரோ, உங்களில் ஒருவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, மா பைன லஹ்யைஹி, 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நாவினை நான் முறையாக பயன்படுத்துவேன். இந்த நாவின் மூலமாக நான் யாருக்கும் எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்த மாட்டேன். இந்த நாவை வைத்துக்கொண்டு நான் மக்களுக்கு மத்தியிலே நல்லதை தான் பேசுவேன். இந்த நாவின் மூலமாக மக்களுக்கு நான் நல்லதை தான் நாடுவேன் என்று யார் பொறுப்பேற்றுக் கொள்கின்றாரோ, இந்த நாவின் மூலமாக யாருக்கு நான் துன்புறுத்தல் கொடுக்க மாட்டேன் என்று பொறுப்பேற்றுக் கொள்கின்றாரோ அவருக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். அவருக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாவு என்பது நம்மை சொர்க்கத்திற்கும் அழைத்து செல்லும், அதே சமயத்தில் நரகத்திற்கும் அழைத்து செல்லும். நமக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தையும் ஏற்படுத்தும், நமக்கு மத்தியிலே குழப்பத்தையும் ஏற்படுத்தும். நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மூலமாக, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே இது மாதிரியான பயன்பாட்டிற்கு நான் செய்யலாம், இந்த நாவை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, மன் சலிமல் முஸ்லிமு மின் லிசானிஹி வ யதிஹி என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கின்றார்கள். எந்த ஒரு முஸ்லிம் பிறர் ஒரு முஸ்லிமுக்கு தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய கரத்தினாலும் எந்த விதமான தீங்கும் ஏற்படுத்தாமல் இருக்கின்றாரோ அவருக்கு என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சுப செய்தி சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாவு இருக்குது, இந்த நாவு பல நேரங்களில் நமக்கு பலனையும் பெற்றுத்தரும், பல நேரங்களில் நமக்கு தீமையான காரியங்களையும் பெற்றுத்தரும். அதனால தான் நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம், ஒரு குற்ற செயல் நடந்தது என்று சொன்னால் அந்த குற்ற செயல் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்காக விசாரணை கமிஷன் வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் பலரும் வந்து செய்வாங்க, அந்த தகவலை திரும்ப திரும்ப கேட்பாங்க. அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய என்ன செய்வாங்க, திரும்ப கேட்பார்கள். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் முன்னுக்கு பின் முரணாக நாம் ஏதேனும் வார்த்தையை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நம்முடைய செயல்பாடுகளையும் நம்முடைய இறுதி முடிவுகளையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு தீர்ப்புக்கு செல்லக்கூடிய பல நிகழ்வு நம்முடைய கண்களுக்கு முன்னால பார்த்துட்டு இருக்கிறோம். இறைவன் ரப்புல் ஆலமீன், இறைவன் அருளாளன், அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் நம்மோடு அன்றாடம் 2 வானவர்களை அனுப்பி நாம் சொல்லக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி அதை பதிவு செய்யக்கூடிய அந்த வானவர்களை நம்மோடு அனுப்புகின்றான். எதற்காக? நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்விடத்திலே விசாரணை செய்யப்படக்கூடிய அந்த நேரத்திலே இறைவன் நாம் பயன்படுத்திய, நாம் செய்து காட்டிய எல்லா விதமான செயல்பாடுகளையும் ரப்பல் ஆலமீன் ஏட்டாக நம்முடைய கையில கொடுப்பான். அப்படி ஏடாக கொடுக்கப்படக்கூடிய அந்த ஏட்டிலே நான் எதை செய்திருக்கின்றேனோ, நான் எதை பேசியிருக்கின்றேனோ, நான் எதை பிறருடைய மனம் துன்புறுத்தும்படி அல்லது மனம் மகிழ்விக்கக்கூடிய அடிப்படையிலே எந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கின்றேனோ எல்லா விதமான வார்த்தைகளும் அந்த ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நாம பேசக்கூடிய எல்லாம் பதிவு செய்யப்படுகின்றது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், யாராவது ஒரு ஆள் அவருடைய போன்ல நம்ம பேசும் பொழுது ரெக்கார்டு போட்டா மட்டும்தான் அது பதிவு செய்யப்படுகிறது நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம் நம்முடைய நாவின் மூலமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அது நம்மோடு இருக்கக்கூடிய வானவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
வானவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளிலே நளினம் இருக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான். அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகளிலே அருவருக்கத்தக்க வார்த்தைகளும் இருக்கக்கூடாது, அருவருக்கத்தக்க செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது என்று ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான். அதனால தான் சொல்லி காமிக்கிறான், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், வயது மூப்பை அடையக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய முகம் சுளிக்கக்கூடிய, நீங்கள் முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கான சில செயல்பாடுகளை செய்வார்கள். இது இயல்புதான். வயது ஏற 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 நாம் என்ன செய்வோம், சிறு பிள்ளையுடைய அந்த தன்மைக்கு செல்லக்கூடியவர்களாக மாறிக்கொண்டே இருப்போம். அப்படி மாறக்கூடிய நேரத்தில் சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் சரி, மலம் கழிப்பதாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் நம்முடைய ஆடைகளில் கழிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதை நம்முடைய மகன் அல்லது மகள் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய நேரத்தில் கூட ஃபலா தகுல்லஹுமா உஃபின், சீ என்ற வார்த்தையை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, உங்களுடைய பெற்றோருக்கு பயன்படுத்திடாதீங்கன்னு சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய என்னது, ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவங்க ரெண்டு பேரும் நீங்க என்ன செய்யாதீங்க, சீ என்ற அந்த வார்த்தையை கூட பயன்படுத்திடாதீங்க. ஏன்? இந்த வார்த்தை என்பது நரகமா சொர்க்கமா என்ற அளவிற்கு ஒரு முடிவை சொல்லக்கூடியதாக, ஒரு முடிவிற்கான ஒரு எல்கையாக ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தைகளை சில நேரங்களில் வச்சிருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, ஒரு அடியான் சில நேரங்கள் என்ன செய்வான், பேசுவான். அந்த பேச்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, இன்ன அஹதக்கும், உங்களில் ஒருவர் லயத்தகல்லமு பிகலிமத்தி மின் ரிதுவானில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற்று தரக்கூடிய சில வார்த்தைகளை பேசுவார். அப்படி பேசும் பொழுது அந்த மனிதர் எண்ணிருக்கவே மாட்டார், மா யதுன்னு ஐயபுலுகமா பலகத்து பியகுதுல்லாஹு, அல்லாஹ் அந்த வார்த்தையை தனக்கு விருப்பமான வார்த்தை, தன்னுடைய நேசத்திற்குரிய வார்த்தை, அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகளிலே எழுத போகிறான் என்பதை அறிந்திருக்காத வண்ணத்திலே, அவருக்கு தெரிந்திருக்காத வண்ணத்திலே சில வார்த்தைகளை, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய சில வார்த்தைகளை அவர் பேசுவார். அப்படி பேசக்கூடிய நேரத்தில் அவருக்கு ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே அவனை சந்திக்கக்கூடிய நேரத்திலே, நீ இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாய், நீ இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாய், இது எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய வார்த்தை, இது எனக்கு மிகவும் நேசத்துக்குரிய வார்த்தை, நான் பொருந்திக் கொள்ளக்கூடிய வார்த்தை, அதனால் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அந்த வார்த்தைக்காக ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காமிச்சாங்க, நாவுக்கு மிகவும் இலகுவான வார்த்தைகள் இரண்டு, நாவுக்கு மிக இலகுவான வார்த்தையாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க. அந்த தஸ்பீகை, அந்த சுபஹானல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தஸ்பீகை நாம் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு சுப செய்தியை சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, இந்த நாவு என்பது நமக்கு பல நேரங்களில் பலனை பெற்று தரக்கூடியது, அதே சமயத்தில் அதன் மூலமாக பாதிப்புகளும் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சாங்க. யார்கிட்ட? இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, வெற்றி எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெற்றி எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்காங்க, உன்னுடைய நாவை நீ பேணிக் கொள்வதன் மூலமாக, உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்துவதன் மூலமாக உனக்கு வெற்றி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உக்பா இப்னு ஆமிர் சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் என்னுடைய செயல்பாடுகளை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லி காமிக்காங்க, அம்சிக் அலைக பிலிசானக், அம்சிக் அலைக லிசானக், என்ன செய்யி, உனக்கு எதிராக உன்னுடைய நாவு இருக்காத வண்ணம் அதை என்ன செஞ்சுக்கோ, பாதுகாத்துக்கொள், தடுத்துக்கொள் என்று சொல்லி காமிக்கிறாங்க. என்ன சொல்லி காமிக்கிறாங்க? வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால், வெற்றியை அடைய வேண்டும் என்று சொன்னால்
நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த நாவு நமக்கு எதிரான சாட்சி சொல்லக்கூடியதாக, நமக்கு எதிரான கருத்துக்களை பேசக்கூடியதாக, நம்முடைய கொள்கைக்கு எதிரான வார்த்தைகளை மொழியக்கூடியதாக அந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி காமிக்கிறாங்க. இப்ப நாவை பாதுகாப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க, உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் அன்றாடம் நம்முடைய செயல்பாடுகளை துவங்குவதற்கு முன்பாக ஆதமுடைய மக்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் நம்முடைய உறுப்புகள் எல்லாம் என்ன செய்தான், ஒரு உறுப்பிட்ட போய் நலம் விசாரிக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, இதா அஸ்பஹ இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் பகல் பொழுதை அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவனுடைய எல்லா விதமான உறுப்புகளும் துகஃபிர் லிசானன், அந்த நாவிடம் போய் என்ன செய்கின்றது, அதனுடைய விஷயங்களை பேசுகின்றது, அதற்குரிய தகவல்களை சொல்லுகின்றது. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அது சொல்லுகின்றது, இத்தகில்லா ஃபீனா, எங்களுடைய விஷயத்தில் நீ அல்லாஹ்விற்கு பயந்து கொள். ஃபஇன்னமா நஹ்னு பிக், நாங்கள் உன்னை கொண்டுதான் இருக்கின்றோம், அதனால் எங்களுடைய விஷயத்திலே நீ அல்லாஹ்விற்கு பயந்து கொள். ஃபைன் இஸ்தகம்த, நீ உறுதியாக இருந்த என்று சொன்னால் இஸ்தகம்னா, நாங்களும் உறுதியாக இருப்போம். அதே சமயத்தில் நீ ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்தினால், நீ ஏதேனும் பிரச்சனைகளை உருவாக்கினால், நீ ஏதேனும் சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அப்படி பயன்படுத்தும் பொழுது அது எங்களுக்கு பாதிப்பாக அமைந்து விடுகின்றது. நாம பேசிட்டு என்ன செஞ்சிடும், உள்ள போய் ஒளிஞ்சுக்கிடும். நாம பேசிட்டு அது உள்ள போய் ஒளிஞ்சுக்கிடும். அப்படி ஒளியக்கூடிய இந்த நேரத்தில் பாதிப்பை அடையக்கூடியது என்று சொன்னால் வெளியிருக்கக்கூடிய உறுப்புகள் தான் செய்கின்றது, அந்த பாதிப்பை அடைகின்றது. அது சச்சரவாக இருந்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, நோய்வினையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் சரி, அந்த நாவிற்கு கொடுக்கப்படாமல் அது வெளியிருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு கொடுக்கப்படுவதனால் அல்லாஹ்வுடைய சொல்லி காமித்தார்கள், ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே ஆதமுடைய மகனுடைய எல்லா விதமான உறுப்புகளும் சென்று நாவிடம் இது மாதிரியான விஷயங்களை பேசுகின்றது. இத்தகில்லாஹ ஃபீனா, எங்களுடைய விஷயத்தில் நீ அல்லாஹ்விற்கு பயந்து கொள், நீ பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மக்களுக்கு பலனுள்ளதாக மாற்றிக்கொள் என்பதற்காக, மக்களுக்கு பலனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதற்காக, அது எங்களுக்கும் பலனை தர வேண்டும் என்பதற்காக அந்த நாவிடம் சென்று உறுப்புகள் இந்த மாதிரியான பேச்சுகளை பேசுகிறது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாவு என்பது நம்மிடத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவதை போன்று நமக்கு சில நேரங்களிலே மோசமான சில முடிவுகளையும் அடையக்கூடிய ஒரு சூழலுக்கு என்ன செஞ்சிடும், இந்த நாவின் மூலமாக நாம் சென்று விடுவோம். இன்னைக்கு பல இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரச்சனை, தகப்பனாருக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனை, இதையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவர் ஏதாவது ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கும் பொழுது, ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கும் பொழுது, அந்த வார்த்தையினுடைய விபரீதத்தை புரிந்து கொள்ளாமல் விளங்கிக் கொள்ளாமல் அவர் பயன்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் அந்த வார்த்தை ஒரு தைப்பை, அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு கோபத்தை, ஒரு குரோதத்தை உருவாக்குகின்றது. அது கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்கின்றது, அது மிக மோசமான சில முடிவுகளை எடுக்கக்கூடியதாக அந்த வார்த்தைகள் அமைந்துவிடுகிறது. பல நேரங்கள் நம்ம சண்டை போடக்கூடிய நேரத்தில், பல நேரங்களில் நம்முடைய மனைவியோடு பேசக்கூடிய நேரத்தில், அப்ப நீ இந்த வார்த்தையை பேசணும்ல, அப்ப இந்த வார்த்தையை நீ சொன்னல்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், நம்முடைய மனைவியை குறைப்பிடிப்பதற்காக, நம்முடைய கணவனை குறைப்பிடிப்பதற்காக, நம்முடைய பிள்ளைகளை குறைப்பிடிப்பதற்காக நாம் சில வார்த்தைகளை அப்ப எப்பாவது ஒரு இடத்துல ஒரு தவறாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான்னு சொன்னால், அந்த நேரத்தில் இந்த வார்த்தை சொன்னேன், அப்பவே எனக்கு விளங்கிருச்சு, அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், சில விஷயங்களை பேசுவோம். இது எல்லாமே எல்லா காலகட்டத்திலும் இறைவன் நமக்கு என்ன செய்யறான், கண்களுக்கு முன்னால காமிக்கிறான். நாமளே சில வார்த்தைகளை குற்றமாக பிடிக்கக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன், நம்மை படைத்தவன், நம்மை உருவாக்கியவன், நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் சரியான முறையில் புரிந்திருக்கக்கூடியவன், அவன் என்ன செய்கின்றான், நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு நரகத்தினுடைய நிலையை கூட உருவாக்கி உறுதியாக்குகின்றான்.
ஒரு மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம், ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அந்த வார்த்தை அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தது என்று சொன்னால் அவன் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளோ தூரம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நரகத்தில் இட்டு வீசப்படுகின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னால், அன்பிற்கினவர்களே, நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நல்லதாக இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, ஒரு முஃமின் பேசுவதாக இருந்தால் நல்லதை பேசட்டும், ஒரு முஃமின் பேசுவதாக இருந்தால் நல்லதை பேசட்டும், இல்லை என்று சொன்னால் அவர் அமைதியாக இருப்பது அவருக்கு சிறந்தது என்று சொல்லி காமிக்கிறார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருக்கின்றாரோ ஃபல் யகுல் கைர், அவர் நல்லதே பேசட்டும், அல்லது யஸ்முத், அவர் அமைதியாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா, அன்பிற்கினவர்களே, நாம் கவனித்து பேச வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். அந்த வார்த்தைகள் மூலமாக யாருடைய மனதும் புண்படுத்திவிடக்கூடாது. நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மூலமாக யாருடைய உள்ளங்களும் புண்பட்டுவிடக்கூடாது. நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் அல்லாஹ்வின் பக்கமான நெருக்கத்தை அந்த மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வின் பக்கமான அந்த ஈடுபாடை அதிக ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான வழிகளை அந்த மக்களுக்கு உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தணும் என்று சொன்னால் நிச்சயமாக அதுதான் ஒரு முஸ்லிமுக்கு அழகாக இருக்கும். அதுதான் ஒரு முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருந்தாலும் சரி, இறைவன் எதற்காக நம்மை சுட்டி காமித்து சிறந்த சமுதாயம் என்று சொல்லி காமிக்கின்றானோ அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. நிச்சயமாக இந்த உலகத்திலிருந்து நாமெல்லாம் பிரிந்து செல்ல போகின்றோம். அது ஒரு நாள் நடக்கும். குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய எல்லா விதமான படைப்புகளும் அழியக்கூடியவை, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றான். குல்லு நஃப்ஸு ஸாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று சொல்லி காமிக்கின்றான். நாம் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் சிலருக்கு தைக்கும் என்று சொன்னால், சில வார்த்தைகள் சிலருக்கு புண்படுத்தும் என்று சொன்னால், அந்த வார்த்தைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு நாம் அவரிடம் சென்று, இந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன், இப்படி உங்களை ஏசிவிட்டேன், அல்லாஹ்விற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடம் மன்னிப்பு கேட்காத வரைக்கும், அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்காத வரைக்கும், நம்முடைய அந்த வார்த்தையை பொருந்திக் கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் தப்பிக்க முடியாது. அன்பிற்கினவர்களே, இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். சிறந்த ஒரு சமுதாயம் நம்மை உருவாக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்மை உருவாக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்விற்கு இணை வைக்காத ஒரு சமுதாயமாக ரப்பல் ஆலமீன் உருவாக்கி வைத்திருக்கின்றான். ஷைத்தான் நம்மிடத்திலே இணை வைப்பைகளை கொண்டு செய்ய மாட்டான். ஒருபோதும் அவன் நம்மிடத்தில் வாழாட்ட மாட்டான். இது மாதிரியான அவதூறான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக, பிற மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த மோசடியின் மூலமாக, அந்த தவறான செயல்பாடுகள் மூலமாக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் நம்மிடத்தில் பல நேரங்களிலே பல மோசடியான செயல்பாடுகளை கொண்டு வருவான். அவனுடைய மூக்கை அறுக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய மூக்கு அறுபட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு என்னென்ன வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த வழிமுறைகளை சரியான முறை பேணக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அப்படி பேணி வாழக்கூடிய மக்களாக மாறணும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, ரப்பல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தருவான். அவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தை நமக்கு வாக்களித்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மவர்கள் அனைவரும் ஆக்கி முடித்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலின் கரீம் ஹுவல்லதீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு முஆத் இப்னு ஜபல் என்ற ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. அப்படி பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சில கேள்விகளை கேட்குறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன், அல்லாஹ்விற்கு விருப்பமான செயலை செய்யணும்னு ஆசைப்படுறேன், அந்த செயல்பாடுகள் என்ன என்று என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய சொல்லி காமிக்கிறாங்க, இஸ்லாமுடைய கடமைகளாக எது இருக்கின்றதோ அந்த 5 அம்சங்களை சுட்டி காமித்து,
அது அதற்குரிய காலகட்டத்தில் செய்யப்படுவது என்று என்ன செய்றாங்க சொல்கிறாங்க. மறுபடியும் என்ன செய்றாங்க, சில கேள்விகளை கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, இதை பற்றி சொல்லட்டுமா இதை பற்றி சொல்லட்டுமா என்ன செய்றாங்க, ஒன்றுன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தை சொல்கிறாங்க, அலா உஹ்பிருக பி மலாக்கி தாலிக குல்லு, அதாவது இந்த மாதிரியான நீ கேட்கக்கூடிய எல்லா விதமான விஷயத்திலும் உனக்கு சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல்பாட்டை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, குல்து பலா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு நினைச்சுறாங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அஹத பிலிசானிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நாவை பிடித்தவாறு சொல்கிறார்கள், குஃப் அலைக ஹாதா, இந்த நாவை நீ என்ன செஞ்சுக்கோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பேணி பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முஆத் இப்னு ஜபல் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைக்குமா நாங்கள் குற்றப்பிடிக்கப்படுவோம்? என்ன கேட்குறாங்க, நாங்கள் எங்களுக்கு மத்தியில் தகவலை பரிமாற்றிக் கொள்வதற்காக, நாங்கள் எங்களுக்குள் ஒரு புரிந்துணர்வை உருவாக்கி கொள்வதற்காக நாங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சின் மூலமாகவுமா நாங்கள் அல்லாஹ்விடத்திலே குற்றப்பிடிக்க போகிறோம் என்று கேட்கும்போது அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, முஆதே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா எல்லா மக்களுக்கும் என்ன செஞ்சிருக்கிறான், எல்லா விதமான காரியத்தை எழுதி வச்சிருக்கிறான், எல்லா விதமான காரியத்தையும் எழுதி வச்சிருக்கிறான். அதை மாதிரி ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஃபல் யகுபுன்னாஸ ஃபின்னாரி அலா உஜூஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினத்திஹிம், நீங்கள் படிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சில மக்கள் என்ன செய்யப்படுறாங்க, நரகத்தில் எடுத்து எரியப்படுகின்றார்கள், முகக்குப்புற தள்ளப்படுகின்றார்கள் என்ற தகவல் நீங்கள் என்ன செய்றீங்க பார்க்குறீங்க. இந்த காரியம் எதனால் நடக்குதுன்னு சொன்னால், அது இல்லா ஹசாயிது அல்சினத்திஹிம், அவங்களுடைய நாவின் மூலமாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள், சில சொல்லாடல்கள், அதன் மூலமாகத்தான் அவர்கள் என்ன செய்யப்படுறாங்க, நரகத்தில் முகக்குப்புற தள்ளப்படுகிறார்கள் என்று நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ அன்பிற்கினவர்களே, நன்மையான விஷயங்கள் எதெல்லாம் இருக்கின்றதோ எல்லாவற்றையும் ஆவலோடு ஆசையோடு செய்ய வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் அவர்களை நரகத்தில் முகக்குப்புற தள்ளப்படுகின்றது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னால், நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், சொல்லாடல்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, எதிரே இருக்கக்கூடிய உள்ளத்திலே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்திவிடக்கூடாது. நல்லதை சொல்கிறோம், நல்ல விதமான காரியங்கள் மக்களுக்கு மத்தியில் ஏவுறோம் அப்படின்னு சொன்னால், அது எந்த வகையில் அந்த சொல்லாடல்கள் இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும். இப்போ அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மாற்றார்கள் யாரை கடவுளாக நம்பிக்கொண்டிருக்கின்றார்களோ அந்த கடவுளை பற்றியான முழு புரிதலும் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்குது. கற்பனையாக உருவாக்கப்பட்டவை, அவர்களுடைய சிந்தனைகள் உருவாக்கப்பட்டவை, அதெல்லாம் பொய்யானவை என்று எல்லா விதமான விஷயம் நாம் விளங்கி வச்சிருக்கிறோம். அப்படி விளங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த பதிலை கூட ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான், அந்த மக்களோடு உரையாடும் பொழுது அந்த கடவுள்களை நீங்கள் திட்டாதீர்கள் சொல்லி காமிக்கிறான். அந்த கடவுள்களை பொய்யான வார்த்தைகளை கொண்டு, மோசமான வார்த்தைகளை கொண்டு, அருவருக்கத்தக்க வார்த்தைகளை கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அப்படி நீங்கள் பேசுவதன் மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்க, அறியாமையின் காரணத்தினால் உண்மையாக இருக்கக்கூடிய ரப்பை என்ன செய்வாங்க, திட்டக்கூடிய மக்களாக மாறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சரியான முறையில் புரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ்வை தவிர இந்த உலகில் மனிதர்கள் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் யாரும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கலிமாவை தெளிவாக விளங்கி வைத்திருக்கின்றோம். அப்படி விளங்கி வைத்திருக்கக்கூடிய நம்மிடத்தில் அல்லாஹ் ஒரு வார்த்தையை இப்படி பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி காமிக்கிறான்னு சொன்னால், இடம் பொருள் ஏவல் என்று நமக்கு மத்தியில் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அந்த விஷயத்தை ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான், பாடமாக கற்றுக் கொடுக்குறான். நாம் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், அந்த வார்த்தைகள் தீர்வை தரக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் கூட எந்த இடத்தில் பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தணும். எந்த இடத்தில் பயன்படுத்தக்கூடாதோ அந்த இடத்தில் நாம் அமைதி காத்திருப்பது சிறந்தது. அது எவ்வளோ பெரிய கல்வி சபையாக இருந்தாலும் கூட. பல நேரங்களில் நீங்கள் சஹாபாக்களுடைய நடைமுறை எடுத்து பாருங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, இந்த நாள் என்ன நாள்னு தெரியுமா, இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா, இந்த இடம் தெரியுமா? அந்த மக்கள் புழங்கியது தான். வருடம் வருடம் அந்த நாள் நினைச்சாங்க, அந்த விதமான செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க பிறந்து வளர்ந்த இடம் தெரியாதவர்களா இல்லை, எல்லாம் தெரிந்திருந்தும் கூட அமைதியாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் நன்கு அறிந்தவரும் சொல்லி காமிக்கிறாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து அவங்க எதை விளங்கி வச்சிருக்கிறாங்களோ அதுதான் பதிலாக வருது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து அவங்க எதை விளங்கி வச்சிருக்கிறாங்களோ அதுதான் பதிலாக வருது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து வேற ஏதேனும் ஒரு பதில் வருமா என்ன செய்றாங்க, அமைதி காத்திருந்து அதற்கான விடையை தேடுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ இதை மாதிரி தான் சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்விகள் பலதற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் அமைதி காத்திருக்கிறாங்க. ஒரு சபையில் எடுத்து பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் இருக்கிறாங்க, பெரும்பெரும் சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு மூமினுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய மரம் எதுன்னு சொல்றாங்க, சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு அந்த விடை தெரியுது, அவருக்கு அந்த விடை தெரியுது, தெரிஞ்சிருந்து என்ன சொல்லாமல் இருக்கிறாரு. சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாரு, பேரிச்ச மரம்னு சொல்லி காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ன செய்றாரு, தன்னுடைய தகப்பனார்ட்ட சொல்றாங்க, எல்லாருக்கும் முன்னால் எனக்கு அந்த பதில் தெரிஞ்சிருந்தது, ஆனால் என்னை விட உயர்ந்தவர்கள், என்னை விட வயது மூப்பானவர்கள் எல்லாம் என்ன செஞ்சீங்க, அங்கே அமைதியாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல நான் துறக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன், தடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்க, வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தை, அது இறைவனுக்கு விருப்பமான ஒரு வார்த்தையாக அமையும் பட்சத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்படுவோம். ஏன்னா நீங்கள் ஷருத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஷருத்துகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, நாம் ஒரு உண்மையான முஸ்லீம், நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் சில விஷயங்களுக்கு சில சருத்துக்களை உருவாக்கி வைத்திருக்கின்றது. அப்படி உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சருத்துகளில் சிலரை நாவினால் மொழிய வேண்டும் என்று சொல்லி காமிக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தில் மட்டும் ஏற்றுக்கிட்டா போதாது, உங்களுடைய நாவினால் மொழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி காமிக்க. அப்படி சொல்லப்படக்கூடிய தகவல் மிக முக்கியமானது. நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலிமாவை நான் நாவினால் மொழிய வேண்டும். ஏன் மொழியணும்? அது என்னிடத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை யாரெல்லாம் சொல்லியிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் உங்களுடைய சகோதரன் என்று எடுத்துக்காட்ட வேண்டும். என்னுடைய நன்மையாக இருந்தாலும் சரி, என்னுடைய துக்கங்களாக இருந்தாலும் சரி, நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்ற மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக, அடையாளமாகத்தான் ரப்புல் ஆலமீன் இது மாதிரியான செயல்பாடுகள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், உருவாக்கி கொடுத்துருக்க. அன்பிற்கு நேர்களே, நாவு எலும்பு இல்லாதது, அது எப்படினாலும் வளைச்சி பேசலாம், எப்படினாலும் வளைச்சி பேசலாம், யாருடைய மனசனாலும் துன்புறுத்தலாம், நோய்வினைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் என்று சொன்னால், அந்த நாவின் மூலமாக யாரெல்லாம் தவறான வழிகளுக்கு பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் தண்டிப்பார்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு பல சான்றுகளை சுட்டி காமிக்கின்றது. இந்த நாவும் நாளை மறுமை நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செய்கிறான், திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றான். முறையாக பயன்படுத்தி முறையாக நாம் அதை பேணி பாதுகாத்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி இருக்கின்றது. யார் தன்னுடைய நாவுகை பாதுகாத்துக் கொள்கின்ற என்று பொறுப்பேற்றுக் கொள்கின்றாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கான ஒரு இலகுவான ஒரு வழி, கடினமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இலகுவான ஒரு வழியாக ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த நாவை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகளை சுட்டி காமிக்கின்றான். நாம் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக மரணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நமக்கு சொர்க்கத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா.